அற்புதமான ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி காலையிலிருந்து பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக நெற்றிகன் மணி அவர்கள், நம்பி எஸ் புகழேந்தி அவர்கள், தோழர் துரை அவர்கள், தந்தை தமிழ்பித்தன் அவர்கள், பிரதீப் ராஜ் அவர்கள், விநாயகமூர்த்தி அவர்கள், கழுகு ராஜேந்திரன் அவர்கள், தேவேந்திரன் அவர்கள், தேவராஜ் அவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரலாக பிஷப் டாக்டர் என் பிரகாஷ் அவர்கள், பத்திரிகையாளர்கள் புரட்சி குரலாக நீதின் குரல் பாஸ்கர் அவர்கள், வெண்டி சாலமன் அவர்கள், சகாயராஜ் அவர்கள் போன்ற பல்வேறுபட்ட தோழர்கள் இங்கு ஒட்டுமொத்த கருத்துக்களின் பிரதிபலிப்பாக பத்திரிகையாளர்களின் நலனை கருதி பத்திரிகையாளர்களின் உணர்வை பிரதிபலிக்கும் விதமாக இங்கே காலையிலிருந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நடந்த நிகழ்வு என்ன? நிறைய பேர் ஒரு சிலர் செய்கிற பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு குழப்பமான சூழலில் இருக்காங்க. அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எல்லா முதலமைச்சருக்கும் 10 நிமிடம் தான் கொடுத்தாங்க. அங்க 40-45 பேர் பேச வேண்டும். பிரதமருக்கே 10 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அதாவது பிரதமருக்கு 10 நிமிஷம் கொடுத்தாங்களா, ஜனாதிபதி கொடுத்தாங்களா, ஒரிசா கொடுத்தாங்களா, பீகார் கொடுத்தாங்களான்றது விஷயம் கிடையாது. ஒரு டாக்டர் ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறார். அறுவை சிகிச்சை என்பது ஒரு சின்ன கட்டிய அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அறுவை சிகிச்சை தான். ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணாலும் அது அறுவை சிகிச்சை தான். ஸோ இந்த டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் டைம், அந்த ஆப்ரேஷன் எடுக்கக்கூடிய நேரம் என்பது அந்த வியாதியின் குணத்தை பொறுத்தது, அதன் தன்மையை பொறுத்தது, அவர்கள் செய்த சிகிச்சையை பொறுத்தது. ஆனால் ஒரு டாக்டர் ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு ஆப்ரேஷனை செய்து கொண்டிருக்கும் போது உங்களுக்கு 10 நிமிடம் தான் தியேட்டர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அல்லது 10 நிமிடம் தான் நீங்கள் இந்த ஆப்ரேஷன் டைம் எடுத்துக்கணும். 10 நிமிஷத்துக்கு மேலே போனால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வேற ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நாங்கள் 40 ஆப்ரேஷன் செஞ்சு ஆகணும் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் போய் சொல்றது எவ்வளோ ஒரு ஒரு மட்டமான ஒரு விஷயமோ, ஒரு உயிரை பற்றியும் உணர்வை பற்றியும் கவலைப்படாத ஒரு விஷயமோ, இது போன்ற ஒரு ஈனமான கேவலமான செயல் தான் நேற்று நடந்த செயல். ஏனென்றால் பிரச்சனை என்ன? தமிழகத்திலே தினம் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இங்கதான் அவங்களுக்கு பார்டர் பிரச்சனை, எங்க இடம் உங்க இடம் இருக்குன்னா கடல்ல கூடவா கடல். இதுக்கு முன்னாடி தான் விடுதலை புலி ஆதரவாளர்கள் சொல்லி சுட்டாங்க, அது சொன்னாங்கன்னு ஒரு பொய்யை சொல்லி அதுல 10,000 மீனவர்களை சுட்டாங்க. இன்னைக்கு அந்த பொய்யை சொல்றதுக்கு கூட சூழ்நிலை இல்லாமல் போயிடுச்சு. அப்ப தெரிஞ்சு ஓப்பனாவே தமிழக சொல்லி எடுத்துட்டு சொல்றாங்க. இதை கேட்கறது